இன்று நான் வாசிக்க போகும் கவிதை கவிஞர்கள் பார்வையில் கண்ணதாசன். மொட்டவிழ்ந்த முல்லை வாசமாய் வீசியது போல் நான் சிட்டுக்குருவியாய் சிறகடிக்கும் போதெல்லாம் என் இதழில் நுழைந்து வயதை குறைக்கும் வாலிபத் தமிழே, உன்னை வணங்குகிறேன். சீசரின் தாயோ சிறப்புடன் பெற்றாள், நாசரின் தாயோ நலமுடன் பெற்றாள், காமராசரை பெற்ற தாயோ நாட்டுக்கே பெற்றாள். என்னை ஆசையாய் பெற்ற தாயோ, என்னை ஆசையாய் பெற்ற தாயோ அழுவதற்கென்றே பெற்றாள் என்றார் கண்ணதாசன். காரைக்குடி மண்ணிலே பெருங்குடியில் பிறந்தவனே கண்ணதாசா, நீ வந்தபின் தான் தெரிந்து கொண்டோம் தமிழுக்கு மதுவென்றும் பேர். பெரியாரிடமிருந்து இடம்பெயர்ந்து வாரியாரிடம் வந்து சேர்ந்தவன் நீ. கருப்பு உனக்கு புகுந்த வீடாக இருந்தாலும் காவிதான் உனக்கு நிரந்தர வீடாக இருந்தது. எந்த வீடாக இருந்தால் என்ன, தமிழ்தானே உனக்கு சொந்த வீடு. அர்த்தமுள்ள இந்து மதம் தந்த முத்தையானி, தமிழுக்கு நீதானே சொத்தையா. கையில் மதுக்கிண்ணத்தை வைத்துக் கொண்டே துளசி தீர்த்தத்துக்கு விளக்கம் சொன்னவன் நீ. உனக்கு பக்தி அதிகம். இரவு படுக்கைக்கு செல்லும் போது கூட சந்தன பொட்டோடு தான் செல்வாய், ஆனால் விடியும் போது குங்கும பொட்டோடு வருவாய். கண்ணனுக்கு தாசனாய் இருந்தவன் நீ. அவனுக்கும் உனக்கும் ஒற்றுமைகள் உண்டு. அவன் ராதையோடு ஆடினான், நீ போதையோடு ஆடினாய். சேலையோடு ஆடுவதில் இருவரும் ஒன்றுதானே. எதையும் தமிழால் அளக்கும் வித்தை தெரிந்தவன் நீ. அண்ணன் தம்பிகளுக்குள் விரிசல் வந்தால் எங்களுக்கெல்லாம் வெறுப்பு வரும், வேதனை வரும். ஆனால் நீ அதையும் பாட்டாக மாற்றுவாய், அதில் வாழ்க்கையை சொல்லுவாய். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே என்பாய். அதிலே ஒரு கோழியின் வாழ்க்கையை கொஞ்சம் கொத்தி வைப்பாய், மனிதனுக்கு புத்தி வைப்பாய். பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா. வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போது வருந்தவில்லையே தாயடா. மனித சாதியில் துயரம் யாவும் மனதினால் வந்த நோயடா என்றாய். அந்த நோய்க்கு இறுதி வரையில் மருந்தையும் வைத்தாய். நெஞ்சை அழைத்திடும் யாவருமே அண்ணன் தான் என்றாய். என் கால்கள் போன பாதையில் இருந்த முட்கள் எல்லாம் நானே போட்டவைதான். நேற்று நான் போட்ட முட்களை தான் இன்று என் கால்கள் மிதிக்கின்றன என்றாய். வனவாசம் முழுவதுமே நீங்கள் படித்தால் அது வாழ்ந்தவன் கதை போலவே இருக்காது. வாழ்க்கை சிறையில் வதைப்பட்டவன் வரலாறு போலவே இருக்கும். என்னை நான் என்னிலிருந்து வெளியே வந்து பார்த்தால்தான் நான் யார் என்று தெரியும். அதனால் தானோ என்னவோ கண்ணதாசா, வனவாசம் முழுவதுமே உன்னை நீ அவன் என்றே எழுதியிருப்பாய். உன் தகுதிக்கு இழுக்கு வரும் என்று தெரிந்தாலும் நீ கஷ்டப்பட்டதையெல்லாம் அப்படியே எழுதினாய். நீ இஷ்டப்பட்டு போனதையும் எழுதினாய். போகுமிடம் சபையாக இருந்தாலும் சதையாக இருந்தாலும் நீ எதையும் மறைக்கவில்லை. உண்மையை சொல்வதில் காந்தியும் நீயும் ஒன்றுதான். அவர் வாழ வேண்டியதை சொன்னார், நீ வாழக்கூடாததை சொன்னாய். இரண்டையும் புரிந்து கொள்வதுதானே வாழ்க்கை. கண்ணதாசா, நீ தென்றல் என்ற பத்திரிகை நடத்தினாய். புயலாக கட்சியிலும் இருந்தாய். அதையும் தத்துவமாக சொன்னாய். தென்றலில் பணம் போனது, அறிவு வந்தது. கட்சியில் அறிவு போனது, தெளிவு வந்தது என்று எழுதினாய். இதயத்தில் சுயமரியாதையையும் நெற்றியில் வைதிகமும் வைத்திருந்தவன் நீ. காகிதத்தால் செய்யப்பட்ட இலைதான் என்பதை கடித்த பின்பே தெரிந்து கொள்ளும் ஆட்டுக்குட்டியை போல, காகிதத்தால் செய்யப்பட்ட இலைதான் என்பதை கடித்த பின்பே தெரிந்து கொள்ளும் ஆட்டுக்குட்டியை போல அனுபவத்தால் கிடைத்ததுதான் என் அறிவு என்றாய். 100 ரூபாய் சம்பளத்துக்கு நீ எழுதிய முதல் பாடல் வரிகளை சொல்லி நான் என் கவிதையை முடிக்கிறேன். அன்று அந்த வரிகள் உனக்கானதாக இருக்கலாம், இன்று நாங்கள் எங்களுக்கானதாக எடுத்துக்கொள்கிறோம். கலங்காதிரு மனமே, உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே. நன்றி, வணக்கம்.
தமிழுக்கு மரியாதை செய்ய ஐயா முருகேசன் தமிழ் இந்த நாளித துணை ஆசிரியர் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி.